ஹாப்பி வெனஸ்டே மை லவ்லிஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுடைய அந்த காதல் பிணைப்பு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய திருமண பந்தத்தில் நல்ல உறுதியா இருக்குது, அது எங்களுக்கு பார்க்க தெரிகிறது அப்படி என்று. மிக்க நன்றிகள் அதற்கு. இதுக்கு எந்த சீக்ரெட்னா, இதுக்கு எந்த சீக்ரெட்டும் பெருசா இல்லை. ஆனா ஒரு விஷயம், முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கறது இல்லை. ஐயோ, என்ன எதிர்பார்க்கறது இல்லைன்னு சொல்றீங்களே ஒருத்தர்? இல்ல, காதலிக்கும் போது நானும் என் கணவரும் எங்களுடைய சில குணாதிசயங்களை பார்த்து ஆசைப்பட்டு அன்பு வைத்து காதலிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கணவரை நான் பார்த்து காதலித்ததுக்கு காரணம் அவர் ஒரு வெரி கைண்டான மனித நேயம் உள்ள ஒரு மனிதர். ஆண் பெண் பேதம் பார்க்காமல் அவருடைய அக்கறை அன்பை அவர் காட்டுவார். சாஃப்டான மனசு அவருக்கு. நிறைய முன்னோக்கு சிந்தனைகள் உள்ள ஒரு மனிதர் அவர். அந்த மனிதரை நான் அவருடைய குவாலிட்டிஸுக்கு அவருக்காகவே பார்த்து காதலித்தேன். திருமண பந்தத்திலும் அதற்காகத்தான் நான் இணைந்தேன் அவரோட. அவருக்கும் என்னுடைய சில பல குவாலிட்டிஸ் பிடித்திருந்தது. அதன் மூலமா அவரும் என் மேல ஆசைப்பட்டார். அதற்கு பின் நாங்கள் திருமண பந்தத்தில் இணைந்தோம். ஆனா உண்மையான காதல் எப்ப ஸ்டார்ட் பண்ணுதுண்டா, அந்த குவாலிட்டிஸை பார்த்தோம் இல்லையா, அந்த குவாலிட்டிஸ் பிடிச்சிருந்தது தானே. ஆனா திருமண பந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நாங்க வாழும்போது தான் அந்த காதல், அதாவது எங்கள் காதல் உறுதிப்பட்டு கொண்டே போகிறது. ஏன் எதிர்பார்க்கறது இல்லை, ஏன்னா அந்த குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்குது. நாங்கள் எங்களுடைய கடமைகளை இந்த குவாலிட்டிஸ் மூலமா செய்து கொண்டே தான் இருக்கிறோம். இதுக்கு யாரும் எங்களை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா எங்களோட ஒரிஜினல் குவாலிட்டிஸை பார்த்து தானே நாங்கள் காதலிச்சோம். அதனால எங்களுக்கு எவ்ரிடே நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த குவாலிட்டிஸை நாங்கள் என்ன சொல்றது, கஷ்டப்பட்டு உருவாக்க தேவை இருக்க இல்லை. ஏன்னா அது ஜென்யூனான குவாலிட்டிஸ். அதனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய இல்லை. எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். எங்களுடைய அன்பை நாங்கள் பரிமாறுவோம். அப்ப அந்த எங்களுடைய அந்த இணைப்பு இன்னும் உறுதியாகத்தான் செய்யறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன நடந்தாலும் நீங்கள் காதலித்தவர் கல்யாணமானதுக்கு பிறகு லிவிங் டுகெதர் எது வேணுமானாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கேட்டபடி எடுத்துக்கொள்ளுங்கள். காதலித்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போதோ, இல்ல ஒரு நோய் வாய்ப்பட்டோ, இல்ல ஒரு கஷ்டத்துல, அது பண ரீதியாக இருக்கலாம், மன ரீதியா இருக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டத்துல அவங்கள் உள்ளடங்கி இருக்கும் பட்சத்துல நீங்க காதலிச்ச நபர் முதல் காதலிக்கும் போது இப்படி இருந்தார். ஆனா இதன் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு உடல்நல சரியில்லாம போயோ, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால அவங்களுக்கு ஏதாவது இன்டர்னலா பாதிப்பு ஏற்பட்டாலோ, அதை அவங்களோட பிள்ளை என்று நினைச்சு, அவங்க மாறிட்டாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட அருவருப்பையோ, அவங்க கிட்ட ஏளனத்தையோ நீங்க காட்டக்கூடாது. ஏனென்றா அது அவங்களோட பிள்ளையாவே இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்கள வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அது இன்னொரு முக்கியமான விஷயம். காதலிக்கும் போது எல்லாம் மேபி ஸ்டேபிளா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு லைஃப் ஹேப்பன்ஸ் அண்ட் சம்திங் ஏதாவது ஒன்று கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையில கஷ்டங்கள் கொண்டு தான் இருக்கும். ஆனா சில கஷ்டங்கள் கொஞ்சம் மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளை துயரப்படுத்தும், சோதிக்கும். நம்ம காதலித்தவர்களையும் அது சில நேரம் எங்களோட கண் நோக்கத்துல வேற வித்தியாசமா பார்க்க தோணும். ஆனா அப்படி செய்திடாதீங்க. அப்படி கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாதுன்னு நானும் என் கணவரும் ஆசைப்படுறோம். ஏனென்றால் ஒரு காதலிச்ச போது அந்த குணாதிசயங்கள்ல எந்த மாற்றம் இல்லை என்றால், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால ஏதாவது இன்டர்னலா பாதிப்பு வந்துடுச்சுன்னா, உடம்பு ரீதியாவோ, இல்ல பண ரீதியாவோ, இல்ல எனி ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் வைஸோ, எனிதிங் லைஃப் கேன் ஹேப்பன். அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய அன்பை குறைச்சிடாதீங்க. அதுக்கு அன்பு குறையாது. ஏனென்றா அது ஜென்யூனான அன்பு. அன்போடு நீங்க காதலிச்சிருந்தீங்கள் என்றால்
கண்டிப்பாக எது வந்தாலும் அந்த நபரை அவங்களுக்காகவே ஏற்றுக்கொள்வீங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து உடல் நிறை சரியில்லை. எனக்கும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது உடல்நிலை சரின்றதுல எனக்கு வந்து மைண்டில் சில பிரச்சனைகள் இருக்குது தான், கெமிக்கல் இம்பேலன்சிங் இருக்குது. அதனால வந்து எவ்ரிடே லைஃப்ல என்னுடைய அன்பு கணவர் என் கூட வாழும் பொழுது நிறைய சில விஷயங்கள் அவருக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்கலாம். ஆனால் என்னை எனக்காகவே ஏற்றுக்கொண்டதால அவர் ஒரு நாளுமே அவர் அந்த கஷ்டத்தை காட்டி கொண்டதே இல்லை. எனக்கு எப்பவுமே சொல்றது வந்து என் செடா நான் காதலிச்ச நான் உன்னை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டுட்டேன். எனக்கு எதுவுமே பெருசா தோணுது இல்லைண்டு அந்த குணங்கள் இருக்கிற வரைக்கும், என்கிட்ட அந்த குணங்கள் இருக்கிற வரைக்கும், உண்மையான அந்த குணங்கள் அவர் பார்த்து காதலித்த குணங்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து என் மேல வெறுப்பு வரப்போறதே கிடையாது. இதே தான் எனக்கும் என்னுடைய கணவர்கிட்ட எனக்கும் வந்து ஒரு நாளுமே எந்த வெறுப்பும் வரப்போறது இல்லை. ஏனென்றால் அவருடைய குணங்கள் நிஜம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வாழும்போது அந்த குணங்களை தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்றார். ஸோ மற்றபடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு இத்தனை என்ன சொல்றது, இவ்வளவு வீடுகளை வாங்கி தாங்க, இத்தனை இது நான் ஒரு நாள் என்னுடைய கணவர்கிட்ட கேட்டதும் இல்லை. இந்த மாதிரி பணத்தை கொண்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு நாளுமே நான் அவர்கிட்ட கேட்டதில்லை. ஏனென்றால் நான் எந்த எதிர்பார்ப்பும் வச்சு கொள்றது இல்லை. ஆனால் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நான் காதலித்த நபர் அந்த குவாலிட்டிஸோட என்னோட வாழ்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான், வாழ்ந்து கொண்டு இருக்கிற எதிர்பார்ப்பு, இறுதி வரை வாழ்கிற எதிர்பார்ப்பு, வாழப்போகும் எதிர்பார்ப்பு. இவ்வளவுதான் எனக்கும் இருக்குது, என்னுடைய கணவருக்கும் இருக்குது. இதை வச்சு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இன்பமாக தான் வாழ்கிறோம். எங்களுடைய உறுதி, எங்களுடைய காதல் அதனால தான் வந்து அவ்வளோ உறுதியாக இருக்குது. வேற சிம்பிள் லைஃப் இஸ் சிம்பிள். அது அவ்வளோதான். லைஃப் கேன் பி காம்ப்ளிகேட்டட். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஐயோ இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மாறிட்டோமே, இந்த மாதிரி ஆயிட்டுது இவருக்கு அப்படின்ட்டு ஒரு நாளும் நீங்கள் காதலித்தவங்க உருவத்துலையும் சரிய, மனசளவு உருவத்தில் அவங்க வித்தியாசமாக இல்லாத போது வெளியளவு உருவத்தில் அவங்க வித்தியாசமானாங்கன்னா அவங்கள வெறுத்து ஒதுக்காதீங்க. அது நோயாக இருக்கலாம், இல்லை அவங்க உடல் பருமனா, இல்லாட்ட உடல் இழைப்பு அப்படி தெரியலாம், இல்லை உடம்புல ஏதாவது ஒரு இது ஏதாவது ஒரு டிசபிலிட்டி வரலாம். அதுக்காக எல்லாம் வந்து நீங்கள் ஒருத்தங்களை வந்து வெறுத்து ஒதுக்காதீங்க. ஏனெண்டா அது உண்மையான அன்பு இல்லை. சிம்பிள் அஸ் தட், உண்மையான அன்பு இல்லை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதலிக்கும் போது இது எல்லாத்தையும் யோசிங்க. காதலித்து ஒரு கல்யாண பந்தத்துக்குள்ளே போறீங்கன்னா, இல்லை ஒரு லைஃப் டுகெதராக நீங்கள் நினைத்து லிவிங் டுகெதராக ஆசைப்பட்டு போக போறீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிங்க. யோசிச்சு தெளிவாக முடிவெடுங்க. ஏனண்டா இப்போ இப்படி முடிவெடுத்தமா அப்படி கவுத்தமா அந்த மாதிரி இல்லாமல் நிறைய முடிவெடுங்க, நிறைய யோசிங்க. லைஃப் கேன் பி சிம்பிள். காம்ப்ளிகேட்டான விஷயம் ஒவ்வொரு நாளும் வரும். ஆனால் இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளில் சிம்பிளாக ஜென்யூனாக எந்த எதிர்பார்ப்புகளும் பெருசாக இல்லாமல் வந்து வாழுங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஓகே, ஹாப்பி வெட்னஸ்டே அகெயின். எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம். டேக் கேர். பாய்.